ஃப்ரெண்டோட அம்மா. பேரு ஜெயலக்ஷ்மி. வயசு 48. ஆளு பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தா. இவள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு இவ மேல ஆசையா இருக்கும். என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போம்போதெல்லாம் இவ ஏதாச்சு சமைச்சு கொண்டு வந்து குடுப்பா. இட்லி, பொங்கல் அந்த மாதிரிலாம் குடுக்கும்போதெல்லாம் ஜெயலக்ஷ்மிய பார்த்துட்டே இருப்பேன். ஒரு தாட்டி சொல்லவும் ஆரம்பித்தேன். அம்மா, நீங்கள் பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கீங்க தெரியுமா அப்படின்னு. இவங்க கணவர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு ரிட்டையர் ஆகிட்டார். வயசானவர் தான். காலையில் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு போனார்னா, அவர் மத்தியானம் சாப்பாடுக்கு வருவார். சாப்பிட்டு மறுபடியும் வெளியே போயிடுவார். நானும் என் ஃப்ரெண்டும் தான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஜெயலக்ஷ்மியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு நாள் என் ஃப்ரெண்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது ஜெயலக்ஷ்மி வீட்டில் இருக்கிற வேலைலாம் பார்த்துட்டு இருந்தா. வாடா, என்னடா அவன் இப்போ தான்டா எங்கேயோ வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு போனான், வரத்துக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும்ண்ணா அப்படின்னா. சரிம்மா, அப்போது நானும் போகிறேன், அப்புறம் வரேன்னு. ஏன்டா இருடா, சமைச்சின்னு இருக்கேன், சாப்பிட்டே போவேன்னாங்க. சரி, இவளை பார்க்குறதுக்கு இதுதான் நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நானும் வீட்டில் டிவி பார்த்துட்டு இருந்தேன். இவள் உடனே கூப்பிட்டா. சரி, கொஞ்சம் கேஸ் ஸ்டவ்வை பார்த்துக்கோ, நான் மேலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு வேலை பார்த்துட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கேஸு சிலிண்டர்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்புறமா இவளும் வந்தா. வந்ததும் இவ முன்னாடி நின்றுக்கிட்டு அங்கே ஏதோ சமைச்சிட்டு இருந்தா. நான் அப்போது இவ பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். பின்னாடி நின்றுட்டுருக்கும்போது இவ தலையில் இருக்கிற மல்லிகைப்பூ வாசம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நான் உடனே கேட்டேன், என்னம்மா மல்லிகைப்பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாசனையாக இருக்குன்னு. அவ்வளோ தூரமாக வாசனை வருதுன்னா. இல்லை, நான் உங்கள் பக்கத்தில் நிற்கிறேன், அதனால் வருதுன்னு. ஆ, சரி சரி நில்லுன்னா. இவளை பார்க்கும்போது எனக்கு ஆசை இருந்ததால் என்னாச்சு, மெதுவாக அப்படியே இருந்தேன். உடனே திரும்பி என்னை பார்த்தா. என்னடா அப்படின்னா. இல்லைம்மா, சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு. உடனே எனக்கும் தான் ஆசையாக இருக்குது, அதே சமயம் பயமாகவும் இருக்குல்ல. இந்த விஷயம்லாம் யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு அப்படின்னா. அதுக்கு ஒன்றே நான் சொன்னேன், நான் ஏம்மா சொல்ல போகிறேன், நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அன்றைக்கி இருக்க ஆரம்பித்தோம். இருக்கும்போது ஜெயலக்ஷ்மி நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சாப்பாடு போட ஆரம்பித்தா. நான் அப்போ தான் கேட்டேன், என்னம்மா நீயே ரொம்ப பசியில் தான் இருந்த போல இருக்கேன்னு. ஆமாடா, எனக்கும் 48 வயசாகுது, அப்பாவுக்கும் வயசாகிடுச்சு, அவரும் முன்ன மாதிரிலாம் வீடை பார்த்துக்கிறது இல்லை, என்னையும் பார்த்துக்கிறது இல்லை, ரிட்டையர் ஆகிட்டார்ல. நானும் அவரை எதுவும் கேட்குறதில்ல, ஏதாச்சும் கேட்டாலும் எங்களுக்குள்ள பிரச்சனை தான் வருது, நானும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒன்றே நான் சொன்னேன், நீ ஏம்மா கவலைப்படுற, நான் தான் இருக்கேன்ல, உன்னை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபுல்லாக இருந்தோம். அதுக்கப்புறம் தினமும் ஃபோன்லேயும் பேச ஆரம்பித்தோம். ஃபோனில் பேசும்போது அவள் சொல்லுவாள், ஏய் கிஷோர் இங்கே தான் இருக்கிறான், கிஷோர் போட்டோம், அதுக்கப்புறம் நான் ஃபோன் பேசுகிறேன்னுவா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன். என் ஃப்ரெண்டு போனதுக்கப்புறம் ஜெயலக்ஷ்மி மறுபடியும் ஃபோன் பண்ணுவாள். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஜெயலக்ஷ்மியை நான் கேட்டேன், என்னம்மா நம்ம வீட்டுக்கு நீ வரலாம்ல அப்படின்னு. சரி இரு, மத்தியானமாக ரேஷன் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னான். சரி, நானும் இவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். மத்தியானம் ஒரு 3 மணி இருக்கும். ஜெயலக்ஷ்மியும் வீட்டுக்கு வந்தா. வீட்டில் வந்ததும் நான் அப்படியே ஜெயலக்ஷ்மியை பார்த்தேன். கேட்டா, என்னடா புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குற அப்படின்னா. இல்லைம்மா, பெண்களுக்கு எப்போவுமே புடவை தான் அழகே, ஆனால் இந்த காலத்தில் யாரும் புடவைகள் அவ்வளோவா போட மாட்டுறாங்க, எல்லாமே நைட் ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் போடுறாங்க,
அதெல்லாம் நல்லா இல்லை, புடவை தான் அழகாக இருக்குமா, அதுவும் உனக்கு இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குமான்னு சொல்லிட்டு அழகை பற்றி ஜெயலக்ஷ்மி கிட்ட பேச ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரம் பேசினதுக்கப்புறம் சரி வாடா அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தா. நானும் ஜெயலக்ஷ்மியும் மறுபடியும் இருக்க ஆரம்பித்தோம். இந்த மாதிரி 48 வயசு ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பையன் இருந்தாலும் சரி, இல்லை பொண்ணு இருந்தாலும் சரி, நம்ம என்ன நினச்சிப்போம், அவங்களுக்கெல்லாம் ஆசைன்றதே கிடையாது, ஆசை இல்லாமல் தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு வயசாகுதோ, அந்த அளவுக்கு ஆசைகளும், தேவைகளும் அதிகமாக இருக்கும். ஜெயலக்ஷ்மி மாரி ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு பக்கத்தில கூட இருப்பாங்க. எதிர் வீட்ல, இல்ல பக்கத்து வீட்ல, இல்ல அங்க இருக்கிற மளிகை கடையில, அந்த மாரி இருக்கும்போது, நம்ம போம்போதே நம்மக்கிட்ட அவங்க அன்பா தான் பேசுவாங்க. கோவம்லாம் படமாட்டாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதிர்பார்த்த சாப்பாடு வந்து வீட்ல கிடைக்காதப்போ, இவங்கிட்ட பேசினா, இவங்கிட்ட நமக்கு ஏதாச்சு ஒண்ணா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை தான். நீங்களும் ஒரு 2 வாரம், 3 வாரம் இவங்கக்கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிங்கன்னா, நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலேஜ் பொண்ணு, இல்ல நம்ம கூட ஆஃபீஸில ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட எப்படி உரிமையோடு பேசுவோம், அந்த மாரி நீங்க உரிமை எடுத்து இவங்க கூட பேச ஆரம்பிக்கணும். "ஏய் என்ன ரொம்பவே அழகா இருக்கிற, சாப்பிட்டியா இல்லையா?" அந்த மாதிரிலாம் நம்ம ஒரு அன்பா, கேரா பேசும்போது பார்த்தீங்கன்னா, இவங்களோட மைண்டில நம்ம இவங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்போம். அந்த சமயத்தில தான் நம்மக்கிட்ட இவங்களே சொல்ல ஆரம்பிப்பாங்க. "நான் என்னெல்லாமோ வீட்ல எதிர்பார்த்தேன். ஆனா எந்த எதிர்பார்ப்புமே எனக்கு கிடைக்கல தெரியுமா? இப்படி இருந்தா நல்லாயிருக்கும், அப்படி இருந்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் நான் கேட்கணும்னு தோணும். ஆனா யார்கிட்ட கேட்கறதுன்னு எனக்கே ஒரு குழப்பமா இருக்குன்னுவாங்க." அந்த சமயத்தில தான் இவங்களுக்கு பிடிச்ச மாரி நம்ம நடந்துக்கணும். அதாவது முதல்ல அவங்கக்கிட்ட கேட்கணும். "அம்மா உனக்கு என்னலாம் பிடிக்கும்மா?" அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கலாம் சில விஷயம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுக்கேத்த மாரி நம்மளும் இருக்கணும். நமக்கு பிடிச்ச விஷயங்களும் அவங்கக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும். "இந்த மாரிலாம் இருந்தா எனக்கு பிடிக்கும்மா" அப்படின்னு சொல்லிட்டு. இவங்களுக்கும் நம்ம வயசு பொண்ணுங்களுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தா, வயசு பொண்ணுக்கிட்ட நம்ம ஒரு ஒரு விஷயமும் கேட்டு புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா, இந்த மாரி வயசுல இருக்கிற ஆளுங்கலாம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னதும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி இப்படி இருந்தா தானே இவனுக்கு பிடிக்கும். அந்த மாரி நம்ம இருப்போமேன்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. இது வந்து லைஃப் லாங்கா ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். வயசு பொண்ணு நீங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது 1 மாதம் கழிச்சு, இல்ல 1 வருஷம் கழிச்சு என்ன சொல்லும்? "வீட்ல எனக்கு அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகப்போகுது. என்ன மறந்துரு" அப்படின்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஆனா, இந்த மாரி ஆளுங்கலாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாங்க. நம்மளா வேணான்னு சொல்லிட்டு போற வரைக்கும் நம்ம கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்காங்க. ஆனா, இவங்களுக்கு என்ன தேவைன்னா, முழுமையான சந்தோஷம் தான். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல பார்த்தாலே நெறைய பேரு இந்த மாரி இருக்காங்க. நம்ம சேனல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ, அவங்களுக்கு கான்டாக்ட்லாம் எனக்கு மெயில் ஐடியில வரும். மெயில் ஐடியில வந்ததும் இந்த மாரி சந்தோஷம் தேடுற அம்மாங்களும் சரி, சித்திங்களும் சரி, நான் அவங்கள கான்டாக்ட் பண்ணி விடுறேன். நீங்களும் அவங்கக்கிட்ட அன்பா, சந்தோஷமா பேசுனீங்கன்னா, அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீப் ஆன் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய்.